எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ஜாய் வித் தஸ் யோகா அண்ட் விலாக் சேனல்ல ஒரு அற்புதமான ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னா வார்த்தைகள் வந்து நம்ம சொல்கிற வார்த்தைகள். ஓகே, ஸ்விட்ச் வேர்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து அப்படியே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து தரும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயமாவே பேசுகிறோம். நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்ல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஓகேவா? இதை வந்து நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்குது, தண்ணியை கையில் எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி கையில் வச்சுட்டு ஐம் ஹாப்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள். யூ கேன் ஃபீல் த எனர்ஜி, ஸோ மெனி எனர்ஜி இன்சைட் த வாட்டர். அதே நேரத்தில் நீ என்ன நல்லாவே இல்லை, பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்க, ஒரு மாதிரி தட் மீன்ஸ் ஐம் டெலிங் அபவுட் த வாட்டர். நீ வந்து இப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்க, உன்னோட டெக்ஸ்சர் எனக்கு பிடிக்கல, இப்படிலாம் சொல்லி பாருங்கள். சொல்லிவிட்டு அந்த வாட்டர் குடிக்கவே வேண்டாம். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபீலிங் யூ வில் ரிசீவ் தட். ஓகே, ஸோ நல்ல வார்த்தைகள், ஓகே, நல்ல வார்த்தைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயத்த ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, இப்போ வந்து லைஃப்பில் எனக்கு வந்து நிறைய ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க வேண்டியிருக்கு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், அது நடக்கலை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான சுவிட்ச் வேர்டை வந்து நம்ம குருஜி நமக்காக கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சுவிட்ச் வேர்டு அப்படின்னா டிவைன் மேஜிக் ஆட் நவ். டிவைன் DIVINE, டிவைன் மேஜிக் MAGIC, ஆட் இல்லை ஆட் ADD, ஆட் நவ். டிவைன் மேஜிக் ஆட் நவ், டிவைன் மேஜிக் ஆட் நவ், டிவைன் மேஜிக் ஆட் நவ். இப்போ டிவைன் மேஜிக் ஆட் நவ், ஒரு டிவைனா அற்புதமான ஒரு மேஜிக் நடக்கட்டும், நான் நினச்ச விஷயங்கள் ஈஸியாக நடக்கட்டும், அதாவது நடக்குது அந்த ஃபீல்டில் சொல்லுங்கள். டிவைன் மேஜிக் ஆட் நவ், டிவைன் மேஜிக் ஆட் நவ், டிவைன் மேஜிக் ஆட் நவ். எப்போவுமே ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து 28 டைம்ஸ் சொல்லணும். அதுக்கு மேலே 28 டைம்ஸ்க்கு மேலே உங்களால் எத்தனை டைம் முடியுமோ அத்தனை டைம் சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை இமேஜின் பண்ணிவிட்டு, ஓகே, அதை நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தேவை இருக்கோ அந்த தேவை நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு கண்ணை மூடி உட்காந்து கையில் எப்பவுமே சின்முத்ரா வச்சுட்டு கண்ணை மூடி ரிலாக்ஸாக டிவைன் மேஜிக் ஆட் நவ், டிவைன் மேஜிக் ஆட் நவ், டிவைன் மேஜிக் ஆட் நவ், டிவைன் மேஜிக் ஆட் நவ். இந்த மாதிரி 28 டைம்ஸ், 51 டைம்ஸ், 108 டைம்ஸ், ஹவு மெனி டைம்ஸ் யூ கேன் நீங்கள் இதை சொல்லலாம். இப்போது இதையுமே என்ன பண்ணலாம்னா காலையில் ஒரு தடவை எழுமணோனே சொல்லலாம், இல்லை நைட்டு படுக்கும்போது சொல்லலாம். இப்போது நைட்டு படுக்கும்போது நம்ம சொல்கிறப்போ நீங்கள் என்ன நினச்சி இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விஷயம் என்ன நினச்சி சொல்லிட்டு படுக்கிறீங்களோ ஃபுல்லாக அந்த எனர்ஜி வந்து உங்கள் பாடியிலையும் மைண்ட்லேயும் ஸ்டோர் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உங்களை அறியாமல் ஒரு எனர்ஜி பாடியாக மாறி இந்த பிரபஞ்சத்திலேருந்து அந்த விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி சடனாக ஒரு விஷயம் நடக்கணும். இப்போ வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயமே வச்சுக்கலாம். நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன், இங்கேருந்து அடையாறுலேருந்து ஒரு இது ஜஸ்ட் ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, நான் அடையாறுலேருந்து கிளம்புறேன், இங்கே ஒரு அண்ணா நகர் வரைக்கும் போகணும். இப்போ நான் சீக்கிரமாக போய் சேரணும். இதுவும் வந்து சிம்பிளான விஷயம்தான், பட் டக்குன்னு நடக்கணும் அப்படிங்கிற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக நான் போய் அந்த இடத்த போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ யூ கேன் சே திஸ் வேர்டு டிவைன் மேஜிக் ஆட் நவ், டிவைன் மேஜிக் ஆட் நவ், டிவைன் மேஜிக் ஆட் நவ். எப்படி சொல்லிகிட்டே நீங்கள் போகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷனை ஈஸியாக டிராஃபிக் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரீச் பண்ணிடலாம். இப்போது ஜஸ்ட் ஐ ஹாவ் டோல்ட் யூ த ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகே, இதே மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் ஒரு டிராஃபிக்கை விடுங்க, ஜஸ்ட் ஃபார் இந்த விஷயம் இல்லாமல் நான் நாளைக்கு வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறேன், நாளைக்கே போகிறேன். ஸோ நாளைக்கு நான் போகிற நேரத்தில் இந்த வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே போனால் கட்டாயமாக நீங்கள் போகிற விஷயம் சக்ஸஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது நான் சொன்னது சிம்பிள் விஷயம். இப்போ பெரிய விஷயம், என் குழந்தை வந்து 10th 12th இல்லை காலேஜில் நல்ல காலேஜில் என் குழந்தைக்கு சீட் கிடைக்கணும். ஸோ அதுக்கு யூ கேன் சே திஸ் வேர்ட்.
ஆர் வந்து வீட்டில் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், வாட் எவர் இட் இஸ், இல்லை நான் ஒரு வீடு வாங்கணும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை ரெகுலராக உங்களோட தாட்டை மனசில் நினச்சிட்டு, தட் மீன்ஸ் உங்களோட விஷயம் மனசில் நினச்சிட்டு இந்த வார்த்தையை ரெகுலராக 28 டைம்ஸ், 51 டைம்ஸ், 58 டைம்ஸ், 54 டைம்ஸ், 108 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெகுலராக சொல்ல 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 உங்களுக்கு தேவையான விஷயம் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இப்படிப்பட்ட நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்த நம்ம குருஜிக்கு மிகவும் நன்றி. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.